அப்பாடா! அந்த கங்காவாச்சு கொஞ்சம் தைரியமா பேசி சாரதாவ வாய மூட வச்சுட்டாங்கன்னு நெனச்சுங்க ஒரு மாரி திருப்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மகாநதியில முதல்ல காவேரி வந்து போலீஸ் கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி அவர் எனக்கு காலே பண்ணலன்னு கால் லிஸ்ட்டெல்லாம் காமிச்சு, அவங்களும் உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேரா வீட்டுக்கே கிளம்பி வந்து அந்த மாமியை கூப்பிட்டு விஜய் தங்கி இருந்த வீட்டை சுற்றி தேடி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து விஜயோடைய தாத்தா வீட்டுக்கும் போய் அங்கேயும் தேடணும். தேடி அங்கிட்டு இங்கிட்டு தேடி நல்லவராக இருந்தால் அவர் ஏன் தலைமுறை வாராருன்னு சொல்லிட்டு யாராச்சும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க, அவரை பற்றி விஷயத்த சொல்லாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும்னு மிரட்டிட்டு போகிறாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாரதா சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பயந்துட்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கங்காவோட மாமியார் வேற போகணுன்னதுனால டக்குன்னு வந்து கங்கா கடுப்பாய் அவள் எங்கேயும் போக மாட்டா, அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை விட்டு ஓடினா பிரச்சனை முடிஞ்சிருவான், அவள் பிரச்சனையை முடிச்சுட்டு தான் வருவாள், அது கூட நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பள பிஸ்னஸுக்கு வேற என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும் ஒரு பக்கம் காவேரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பதிலாக இவங்களே வந்து ஆஃபீஸ்க்கு போய் விஜய் தனக்கு பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் ஆரம்பித்து சர்ப்ரைஸ் கொடுக்க ட்ரை பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காதல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போச்சு அப்படின்னா வந்து கதையில் அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.